அப்படி சிறைப்பட்டு அரசியலுக்கு வந்தார்கள். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூடும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா என் தோழா, பசியற்று போனாமடா என்று சாதி மறுப்பு திருமணம் செய்ததை சாகும் வரை சொல்லாமலே செத்து போன எங்கள் தாத்தா ஜீவானந்தம் அரசியலுக்கு வந்தார்கள். மக்களுக்காக உழைத்து போராடி சிறைக்கு போய். அப்படி எத்தனை பேர், ரெட்டமலை சீனிவாசனார், அயோத்தாச பண்டிதர், சிங்கார வேலர் என்று கக்கன் என்று எத்தனையோ முன்னோர்கள் நாட்டு விடுதலைக்காக போராடி மக்களுக்காக பேசி எழுதி அரசியலுக்கு வந்தாங்க. எங்களுக்கு யார் தாத்தாவா இருக்கணும் கூட நீங்க தான் சொல்லுவீங்க போல. தமிழர்களுக்கு தாத்தாவா இருக்குன்னு நாங்க சொல்றோம். காந்தி தாத்தாவாகலாம், இத்தாலி வந்து சோனியா காந்தி ஆத்தாவாகலாம், அன்னையாகலாம். எங்க காமராஜர் முத்துராமலிங்க தவிர ரெட்டமலை தாத்தாவ கூடாதா? சோனியா காந்தி அன்னை யாரு? இத்தாலி சோனியா உங்களுக்கு அன்னை. எங்கள் தாத்தா காமராஜர் தாத்தா இல்லையா? அப்போ இப்படி போராடி சிறைக்கு போய் அரசியலுக்கு வந்த தலைவனுக்கு மத்தியில் இன்னைக்கு எதுக்காக அரசியல் வரும் கேட்டா, 33 வருஷமா எனக்காக நீங்க தியேட்டர்ல படம் பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படி 33 வருஷம் என் தியேட்டர்ல போய் படம் பார்த்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்காக நான் அரசியலுக்கு வந்து ஏதாவது செய்ய போறேன்.